தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில், குறிப்பாக வடகிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையில், வடக்கு கிழக்கு ஒன்றிணைந்த மாகாணங்களை உடைப்பதற்காக நீதிமன்றம் வரை சென்றவர்கள் இந்த ஜேவிபியினர் என்பதை அவர்கள் இப்போது மறக்க மாட்டார். அதுபோல காலாகாலமாக யுத்தத்தை கையில் எடுத்த அரசாங்கங்களுக்கு இவர்கள்தான் ஒன்றாக நின்று ஆதரவு கொடுத்தவர்கள் என்பதையும் அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். இப்படி இருக்கும்போது நேற்று முன்தினம் 18ஆம் தேதி இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு அடுத்த நாள், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கியமான உறுப்பினர்கள் ஒருவரான லால்காந்த ஒரு கூட்டத்தின் போது இவ்வாறு குறிப்பிடுகிறார். ඔයගොල්ලෝ පළවෙනි අරගලය කරා ඔයගොල්ලන්ට සතුරා පැහැදිලි. සතුරා පැහැදිලි නැත්නම් සටන කරන්න පුළුවන්ද? බෑ. ඔයගොල්ලෝ ආයුධයක් අරන් ඒ වෙනුවෙන් වැඩ කරා අපි දේශපාලන ව්‍යාපාර. அதாவது யுத்தம் என்பதை ஒரேடியாக நடத்தி முடிக்குமாறு இங்கே இருக்கின்ற எந்த பெரிய கட்சிகளும் கூறவில்லை. எப்படியாவது அடித்து முடியுங்கள், அதாவது மக்கள் உயிரிழப்பு நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, யுத்தத்தை முடித்து விடுங்கள், பயங்கரவாதத்தை அழித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ ஐக்கிய தேசிய கட்சியோ இல்லாவிட்டால் புகட்டுவ என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோ கிடையாது. மாறாக தாங்களும், அதாவது ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியும் இனவாத கட்சிகளில் ஒன்றாக பௌத்த பேரினவாதம் மூறி போயிருக்கின்ற கட்சியான ஜாத்திக ஹெல உரிமையுமே என்று சொல்லி அவர் பகிரங்கமாக குறிப்பிடுகிறார். இது நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில் வெந்த புண்ணில் பாய்ச்சுவது போன்ற ஒரு விடயம். ஆனால் ஒரு விடயம், தேர்தலுக்கு முன்னதாக சில முகமூடிகள் கிழித்து தொங்கவிடப்பட இப்படியான உரைகள் மூலமாக தாங்களே காரணமாக மாறிவிடுகின்றார்கள் என்பதுதான் முக்கியமானது. அனுரகுமார் திசாநாயக்கவோ புலம்பெயர் தமிழர்களிடம் புலம்பெயர் இலங்கையரிடம் ஆதரவை திரட்டுவதற்காக நாடு நாடாக போய்கொண்டிருக்கிறார். இங்கே தேசிய மக்கள் சக்தி தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தங்களை படரச் செய்ய, தங்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்ற வேளையில் இப்படியான விடயங்களில் நடந்தேறிக் கொண்டிருப்பது நல்லது.